இப்போ மக்கள் பணம் வாங்கிட்டீங்களா பணம் வாங்கிட்டீங்களான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க. எடுத்த உடனே நான் 5 வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே பணம் வாங்கிட்டீங்களா, அப்போ பணம் வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளவு, என்ன ஏது, இப்படி நிறைய கொஸ்டின் மக்களே. சரி, அதுக்கான நேரமும் காலமும் கூடி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி என்ன அப்படின்றத நான் ஃபைனலில் தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி, இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் இன்னைக்கு வராது, நாளைக்கு தான் வரும். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட நிறைய பேர் லைவில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, கமாண்ட்லேயும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வாங்கிட்டீங்களா யூடியூப்பில் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி மக்களே, இப்போ யூடியூப்குள்ளே பணம் வாங்குறதுக்கு முக்கியமாக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம படிப்படியாக ஷார்ட்ஸ் போட்டு லைவ் போட்டு சப்ஸ்கிரைபர் 1000 சப்ஸ்கிரைபரை கொண்டு வந்து அதுக்கப்புறம் 4000 வாட்சவரை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ணிவிட்டு டாலர் அச்சீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மக்களே பணம் வரும். அந்த டாலர் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரு, அப்புறம் ஆட்சன்ஸ் அவங்க ஒரு நம்பர் அனுப்புவாங்க, அந்த நம்பரு எல்லாமே நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு தான் கடைசியாக தான் நமக்கு பணம் சேரும் மக்களே. இப்போ மக்கள் பணம் வாங்கிட்டீங்களா பணம் வாங்கிட்டீங்களான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்காங்க. எடுத்த உடனே நான் 5 வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சு அப்படின்னு சொன்னால் உடனே பணம் வாங்கிட்டீங்களா, அப்போ பணம் வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளவு, என்ன ஏது, இப்படி நிறைய கொஸ்டின் மக்களே. சரி, அதுக்கான நேரமும் காலமும் கூடி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எப்படி என்ன அப்படின்றத நான் ஃபைனலில் தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் சேனலை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். யூடியூப் சேனல் ஆரம்பித்தாதான் யூடியூப்பில் பணம் வாங்க முடியும். என்ன சரிதானே மக்களே? அப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க என்ன ஒரு எனக்கான எதுக்காக நான் சேனல் ஆரம்பித்தேன், என்ன ரீசன், என்னத்தை தெரிவிக்கணும், என்ன ஒரு இதை மக்கள்கிட்ட சொல்லணும், அதுக்காக நான் ஆரம்பித்தேன், என்னதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கான ரீசனை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? அப்புறம் நான் பணம் வாங்கினதா வாங்கலையா, எவ்வளோ பணம் வாங்கினேன், என்ன விவரம், என்ன டீட்டெயில்ஸு எல்லாத்தையும் ஒன்றும் விடாமல் அக்கு வேறு ஆணி வேறு க்ளீனாக சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் ஃபைனலில் பார்க்கணும். ஃபைனல் வரையும் பார்த்தா மட்டும்தான் புரியும் மக்களே. அதுக்கப்புறம் நான் பொறுப்பு இல்லை. சரிங்களா? இப்போ நிறைய பேர் கேட்டதுனால இதை நான் சொல்கிறேன். சேனல் நான் எப்போ ஆரம்பித்தேன் அப்படின்னா 2021. 2021 என்ன உலகமெங்கும் பரபரப்பாக கடந்தது, என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்குமே தெரியும். அதனால எவ்வளோ பாதிக்கப்பட்டோம் அப்படின்றதும் மக்களுக்கு தெரியும். என்ன விஷயம் அப்போ நடந்துச்சு மக்களே? கொரோனா காலம். கொரோனா காலத்தில் தான் அக்கா யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். என் பசங்க 2 பேருமே சேனல் வச்சுருந்தாங்க. என்னென்னா என் பையன் சேனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்னது என்னமோ விளையாடுறாங்களே இப்போ, ஃப்ரீ ஃபயர் அந்த கேமுக்காக என் பையன் அந்த கேமை பற்றின டீட்டெயில்ஸு சொல்லுவான். கேமை விளையாட மாட்டான், கேமை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு சேனல் ஆரம்பித்தான். பொண்ணு போக்கி ரேஞ்சர் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பித்தாங்க. இப்படி 2 பேர் சேனல் ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சேனல் ஆரம்பித்து விடுங்க,
அப்படின்னு. எதுக்குமா உங்களுக்கு எதுக்குமா அப்படின்னு. அப்போ நான் என்ன ரீசன் சொன்னேன்னா, அதாவது குழந்தைகளுக்கு இப்போலாம் தாத்தா பாட்டி ஏன் அம்மா அப்பா கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் கூட இருக்குது. அவங்க வேலைக்காக ஓடுற ஒரு காலகட்டம். அப்போ தாத்தா பாட்டி இப்போ வந்து அவங்க கூட பிள்ளைங்க பேரம்பேத்திக கூட இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. அப்போ இந்த குழந்தைகளுக்கு கதை சொல்லி தான் அம்மா அப்பா வந்து அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு நைட்டு தூங்கலைன்னா கதையை சொல்லி தூங்க வைப்பாங்க. அப்போ நம்ம அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு மனநிறைவாக ஒரு ஆறுதலாக இருக்கலாமே அப்படின்று ஒரு ஆசைன்னு சொல்லலாம், நல்ல பண்புன்னு சொல்லலாம், நல்ல செயல்னு சொல்லலாம். அதில் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்படி அந்த ரீசன் சொல்லி தான் நான் வந்து சேனலு என் பொண்ணை ஆரம்பிக்க சொன்னேன் பார்த்துக்கோங்க. சரின்னு சொல்லி சேனலை ஆரம்பித்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ போடலை, என்னுடைய முகம் காட்டவில்லை, ஆடியோ மட்டும்தான் நான் போட்டேன். அதாவது இப்போ ஒரு கதை எடுத்தோம் அப்படின்னா அந்த கதைக்கான அந்த செயலுக்கான பொம்மைகளோ எல்லாமே சேகரித்து அதை அந்தந்த கதைக்கேற்ற மாதிரி படங்கள் காட்டுறது. அந்த படங்களை போட்டு என்னுடைய வாய்ஸை தான் நான் கொடுத்தேன். ஆடியோ மட்டும்தான், வீடியோ கிடையாது. இப்படி முகம் காட்டாமையே நான் வந்து ஒரு 2001 ஆரம்பிச்சு 2003 வரைக்குமே நான் வந்து முகம் காட்டவில்லை. கதை தான் நான் போட்டுட்ருக்கேன். ரெகுலராக கதை போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் சிறு குழந்தைகளுக்கு கதைகள் தான் நிறைய சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போகாமல் இருக்கவும் என்ன பண்ணேன் அப்படின்னா, பொதுவான கதைகள் எல்லாருமே கேட்கக்கூடிய கதைகளை நான் போய் லைப்ரரியில் நான் ஒரு மெம்பராக அதில் சேர்ந்து புக்கு எடுக்க ஆரம்பித்தேன். தெனாலிராமன் கதைகள், சிறுகதைகள், காமெடி கதைகள் இப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டியாக ஒரே கதைகள் போட்டாலும் போர் அடிக்கும் இல்லையா, வெரைட்டியான கதைகளாக எடுத்து நான் வந்து அப்லோட் பண்ணேன் மக்களே. அப்லோட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து நான் போட்டுட்ருந்தேன். ஆனால் என்னுடைய முகம் காட்டவில்லை. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் 2 வருஷமாக நான் வந்து இந்த கதை வீடியோ தான் போட்டிருக்கேன். அதில் 1 வருஷம் முகம் காட்டவில்லை. இன்னொரு மறு வருஷம் வந்து முகத்தை காட்டி தான் போட்டேன். அதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ரீசனும் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு வந்து ஸ்கூலில் படிக்கிற பொண்ணை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிறவங்களே ரேப் பண்ணி என்னென்னமோ பண்ணி பாவத்தை கொண்டுட்டாங்க. அது வந்து எனக்குள்ளே ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அந்த நேரம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட நேரம் அது. அந்த பொண்ணுக்கு இன்னுமே நீதி கிடைக்கல, இதுதான் உண்மை. அந்த இதை நியூஸை நான் வந்து யூடியூப்பில் பார்த்ததில் என்னை பாதிச்சது. அப்போதான் நான் வந்து முகத்தை காட்டியே வீடியோ போட ஆரம்பித்தேன். அதாவது என்ன நடந்தாலும் பிள்ளைங்க வந்து வீட்டில் அம்மாவும் அப்பாட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு தைரியம் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு நடந்தது பெரிய ஒரு கொலை முயற்சின்னு தான் சொல்லணும், கொலை தான் சொல்லணும். அந்த மாதிரி நடத்தி பாவத்தை கொண்டுட்டாங்க. அது வேற ரீசன். நான் வந்து மற்ற குழந்தைகளுக்கு எதுவாக இருந்தாலும் பேரண்ட்டை வந்து தைரியமாக சொல்லணுன்றதுக்காக அந்த மாதிரி கதைகளாக எடுத்து நான் மறு வருஷம் என்னுடைய முகத்தை காட்டி நான் போட ஆரம்பித்தேன் மக்களை. இப்படி தான் என்னுடைய சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நான் வந்து ஃபைனல் வரையும் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஃபைனலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நான் யூடியூப்பில் பணம் வாங்கினேனா வாங்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணம் வாங்கின மாதிரியும் இருக்குது, வாங்காத மாதிரியும் இருக்குது. என்ன சொல்கிறது தெரியல மக்களே. பணம் வாங்கிட்டீங்களான்னு கேட்டிங்களே. என்னடா பணம் வாங்கலப்பா, 5 வருஷம் ஆச்சுப்பா, இன்னைக்கு வாங்க போகிறேன்னு தெரியலப்பா. அதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? மக்களாகிய நீங்கள் தான். நீங்கள் வந்து பார்க்காத வரைக்கும், வியூஸ் ஏறாத வரைக்கும் நான் பணம் வாங்க முடியாது.
மக்கள் நீங்கள் தான் கேட்குறீங்க, பணம் வாங்கிட்டீங்களா பணம் வாங்கிட்டீங்களா? நீங்கள் தான்ப்பா வாங்க வைக்கணும். புரியுதா? மானிட்டேஷன் பண்ணிட்டேன், டாலர் ஏற மாட்டேங்குது. காரணம் என்னன்னா வியூஸ் பத்தலை. லாங் வீடியோவில் வியூஸ் எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு தான் டாலர் ஏறும். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 100 கூட இல்லை. அப்போ எப்படி மக்களே நான் பணம் வாங்குவேன்? நீங்களே சொல்லுங்கள். நான் பணம் வாங்குறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் தயவு கூர்ந்து யூடியூப்பில் நான் பணம் வாங்குறதுக்கு நீங்கள் ஆசைப்படுற மாதிரி நான் பணம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், தயவுன்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா. நன்றி, வணக்கம், பாய்.